விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பங்களாதேஷில் கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் தொடர்ச்சியான ஆட்சி. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் வந்துட்டு பிரதமராக ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய 20 வருஷம் பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, பங்களாதேஷினுடைய அரசியல் அதிகாரத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா அரசியல் வரலாறுலேயே அதிக வருஷமாக ஆட்சி புரிஞ்ச பிரதமர் அப்படின்ற சிறப்போட அந்த ஷேக் ஹசீனா இன்னைக்கு அவங்களுடைய பிரதமர் பதவி அப்படின்றத ரிசைன் பண்ணிட்டு இந்தியாவுக்குள்ள தஞ்சம் புகுந்திருக்குது. சர்வதேச அரசியலில் ரொம்ப பெரிய பரபரப்பு அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 20 வருஷங்கள் பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, பங்களாதேஷனுடைய வளர்ச்சிக்காக ரொம்ப அதிகமாக பாடுபட்ட ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி அடையாளம் காணப்பட்ட ஷேக் ஹசீனா இளைஞர்கள் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக திரும்பினதுனால அவங்களுடைய பதவியவே இழந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்துட்டு பங்களாதேஷனுடைய விடுதலை இருக்கு இல்லையா, பங்களாதேஷனுடைய விடுதலைக்காக போராடின விடுதலை வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அதாவது விடுதலைக்காக போராடினவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி, அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுடைய வாரிசுகளுக்கு அரசு வேலைகளில் 30% வந்துட்டு ஒதுக்கீடு தரப்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய புகைச்சல் அப்படின்றத கிடைக்குது. இந்த திட்டத்துக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு எதிராக பார்த்தோம் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொதிச்செழுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அதிக அளவிலான போராட்டம் அப்படின்றது நடக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவங்க இறந்து போற அளவுக்கான ஒரு போராட்டம் அப்படின்றது நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷனுடைய உச்சநீதிமன்றம் இருக்கு இல்லையா, அவங்களே தலையிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வேணாம், இது வந்துட்டு நாட்டில் அமைதியின்மை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால வந்துட்டு போராட்டம் அப்படின்றதெல்லாம் கைவிடப்பட்டுச்சு. அதோட அமைதியாளர் ஷேக் ஹசீனா பார்த்தோம் அப்படின்னா போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லாருமே தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவங்கள பதவி இழக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ரொம்ப தப்பான ஒரு வார்த்தை, அதனால அவங்க பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இளைஞர்கள் எல்லாம் வெறி கொண்டு போராட்டம் அப்படின்றதுல ஈடுபட்டதுனால கிட்டத்தட்ட 98 பேர் இறந்து போயிருக்காங்க. அதில் 18 காவலாளிகள் அப்படின்னு சொல்றாங்க, 18 போலீஸ் உட்பட 98 பேர் இறந்து போயிருக்காங்க. இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஷேக் ஹசீனா இன்னைக்கு பங்களாதேஷ்ல இருந்து அவசரமா புறப்பட்டு அவங்க தங்கச்சியான ஷேக் ரெஹானாவோட இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோல ஷேக் ஹசீனா என்ன தப்பு பண்ணாங்க, அதை தாண்டி ஷேக் ஹசீனா யாரு, அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை என்ன அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் A to Z பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேக் ஹசீனா யாரு அப்படின்றத தான் நம்மளுடைய அரசியல் ஜேர்னி அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணோம். ஷேக் ஹசீனா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1947 பிறந்த ஒரு பெண்மணி அப்படின்னே சொல்லலாம். அப்ப வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது 1947 தான் கிடைக்குது. பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, பங்களாதேஷா இருந்தாலும் சரி, பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, ஒன்னா இருந்த டைம்ல வந்துட்டு கிழக்கு வங்காளத்துல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க பிறக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க அப்பாவான ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படின்றவர் வந்துட்டு அவர் தலைமையில் ஒரு போராட்டம் அப்படின்றத நடத்துறாங்க. இதன் விளைவா 1921 பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, பாகிஸ்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி நாடு பிரியுது. அது இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பங்கும் ரொம்ப முக்கியமான பங்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி பிரிஞ்ச பங்களாதேஷனுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டே தான் எங்க அப்பா வந்துட்டு சொல்றாங்க. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு வர்ணிக்கிறாங்க. ஸோ அவர் அப்படி அந்த பதவிக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ஷேக் ஹசீனா டாக்கா பல்கலைக்கழகத்தில் மாணவர் அமைப்பினுடைய தலைவராக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 1975 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பட்டப்படிப்பு படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அந்த டைம்லையும் இதே மாதிரி ராணுவ சூழ்ச்சி அப்படின்றது நடக்குது. அப்போ ராணுவ மேஜராக இருந்தவங்க ராணுவ சூழ்ச்சி அப்படின்றத பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இருக்கார் இல்லையா, அதாவது பங்களாதேஷினுடைய தந்தை, ஷேக் ஹசீனாவுடைய தந்தை, அவர் உட்பட அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே படுகொலை பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெளிநாட்டில் இருந்ததுனால ஷேக் ஹசீனாவும் ஷேக் ரெஜினா இவங்க 2 பேரும் வந்துட்டு தப்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க வெளிநாட்டில் படிக்க போயிருந்ததுனால இதனால வந்துட்டு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஷேக் ஹசீனா இழந்ததுனால இந்தியாவில் வந்து 1981 வரைக்கும் தஞ்சத்தில் இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் தான் வந்துட்டு தஞ்சம் அடைகிறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் பங்களாதேஷ்க்கு போறாங்க. அங்கே பங்களாதேஷ்க்கு போயிட்டு அவங்க அப்பாவுடைய கட்சியாக இருந்த அவாமி லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை வந்துட்டு தலைமை ஏற்றுக்கிறாங்க. அந்த கட்சிக்கு தலைமை ஏற்றுட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்பையும் ராணுவ ஆட்சி அப்படின்றதான் நடந்துகிட்டு இருக்கு. உஷேன் முகமது எர்ஷாத் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய ராணுவ ஜெனரல் தலைமையில தான் வந்துட்டு ராணுவ ஆட்சி அப்படின்றது நடக்குது. அப்பாவுடைய கட்சிக்கு வந்துட்டு தலைவர் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவிலான பிரச்சாரங்கள் அப்படின்றத பண்றாரு. நாடு முழுக்க இருக்கக்கூடிய மற்ற அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே சேர்த்து ராணுவ ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம். 1996 வருஷம் அவங்க பிரதமராக வந்துட்டு வராங்க. ஸோ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஷேக் முஜிபுர் ரஹ்மான்
இருக்கார் இல்லையா, அவருடைய பொண்ணு அப்படின்ற அடையாளம் வந்து ஷேக் ஹசீனாக்கு ரொம்ப பெரிய அளவில் கை கொடுக்குது. ஸோ 1996 வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவிலான செயல் திட்டங்கள் அப்படின்றத பண்றாங்க. என்னதான் ரஹ்மான் இருக்கார் இல்லையா, அவருடைய பொண்ணு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட அவருக்கு மேல அதுக்கு அடுத்தடுத்த படியில பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான நலத்திட்டங்கள் அப்படின்றத பங்களாதேஷ்ல பண்ணதுனால அவர் மேல வந்துட்டு ஒரு நல்ல மதிப்பு அப்படின்றது வருது. பட் இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஊழல் குற்றச்சாட்டுகள், அரசியல்வாதிகள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஊழல் குற்றச்சாட்டுகள் அது அரசியல்வாதியவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதனால பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்ததுனால 2001 வருஷம் வந்துட்டு பங்களாதேஷ் தேசிய கட்சி கிட்ட ஆட்சி அப்படின்றத இழக்கிறாங்க. அப்ப ஆட்சிக்கு வந்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இவங்களுடைய பரம எதிரியான கலிதா ஜியோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ கலிதா ஜியா அப்படின்றவங்க தான் பார்த்தோம்னா ஆட்சிக்கு வராங்க. 2001 2009 வருஷம் வரைக்கும் அவங்க தான் கிட்டத்தட்ட 8 வருஷம் வந்துட்டு பங்களாதேஷினுடைய பிரதமரா இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு தீவிரமான முயற்சி, அரசியல் வேலைகள் இதெல்லாம் பார்த்து 2009 வருஷம் மறுபடியும் ஷேக் ஹசீனாவே ஆட்சிக்கு வராங்க. 2009 இருந்து 2024 எக்ஸாக்டா ஒரு 15 வருஷங்கள் பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் அரசியல் வரலாறுலேயே நீண்ட நாள் வந்துட்டு அதிபராக இருந்த ஒருத்தர், லைக் பிரதமராக இருந்த ஒருத்தர் அப்படின்ற ரெக்கார்டை ஷேக் ஹசீனா வைக்கிறாங்க. இந்த 15 வருஷத்துல அவங்க சும்மா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. எக்கச்சக்கமான நலத்திட்டங்கள் அப்படின்றத பண்றாங்கன்னே சொல்லலாம். ஸோ தனிநபர் வருமானம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த 15 வருஷத்துல மும்மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க பிரதமராக இருந்த இந்த லாஸ்ட் 15 இயர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு 2.5 கோடி மக்கள் வந்துட்டு வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து மேலே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி இருக்கு இல்லையா, வேர்ல்டு பேங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியா கிட்ட வந்துட்டு ஒரு நல்ல உறவு அப்படின்றத மேம்படுத்திக்கிட்டு மின்சாரத்தை இறக்குமதி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பாலம் கட்டி உள்நாட்டு கட்டமைப்பு இருக்கு இல்லையா, உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சாலை வசதிகள், பால வசதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வச்சு ஒரு நல்ல தலைவராக மக்கள் கிட்ட பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் ஒரு நல்ல லீடராக வந்துட்டு தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 6-7 வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்ல பேர் மட்டும்தான் ஷேக் ஹசீனாக்கு இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒடுக்குமுறை அப்படின்றது இருக்கு இல்லையா, அவங்க ஒடுக்க பார்க்குறாங்க, மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு அகேன்ஸ்டா பேசினாங்க அப்படின்னா அதை வந்துட்டு தடுக்க பார்க்குறாங்க, ஒடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே வைக்கப்படுது. இதனால வந்துட்டு ஷேக் ஹசீனாக்கு ஒரு பிரிவு அகேன்ஸ்டாவும் திரும்புறாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்துட்டு ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஆதரவு கரம் அப்படின்றது தான் கொடுத்தாங்க. இந்த டைம்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஜெனரல் வக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை வந்துட்டு ராணுவ தளபதியா நியமிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜெனரல் வக்கார் உஸ்மான் இருக்கார் இல்லையா, அவரை ராணுவ தளபதியா நியமிக்கும் போது இந்தியா உட்பட பல நாடுகள் வந்துட்டு அவர் வேணாம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்ததாகவும் சொல்லப்படுது. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ராணுவம் தாண்டி பர்சனலாவே வந்துட்டு வக்கார் இருக்கார் இல்லையா, அவர் மேல அதிகப்படியான நம்பிக்கை அப்படின்றது ஷேக் ஹசீனாக்கு இருந்திருக்கு. ஏன்னா ராணுவ திட்டங்கள், ராணுவ பள்ளிகள், ராணுவ அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே நல்லா சிறந்து விளங்கினதுனால வக்கார் வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல தளபதியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. பட் அதே வக்கார் தான் பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஷேக் ஹசீனாவுடைய முதுகுல குத்தி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட இளைஞர்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவில் உங்க மேல கொந்தளிப்புல இருக்காங்க, நீங்க நாட்டை விட்டு போறது சரி அப்படின்னு சொல்லி ஷேக் ஹசீனாவை நாட்டை விட்டு கிளப்ப வச்சுட்டு அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உடனடியா ராணுவ ஆட்சி வந்துட்டு இப்ப நாங்க பொறுப்பெடுத்துக்கிறோம், இடைக்கால ஆட்சி அப்படின்றது வந்து அமைக்கப்படும், அதுக்கான பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் வக்கார் இருக்கார் இல்லையா அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இனிமேல் ஷேக் ஹசீனா மறுபடியும் அரசியலுக்கு திரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பையன் அனௌன்ஸும் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு நல்ல ஆட்சி அப்படின்றது கொடுத்தும் பார்த்தோம் அப்படின்னா நாட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அகென்ஸ்டா திரும்பினதை அவங்களால தாங்கிக்க முடியல அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஷேக் ஹசீனா பங்களாதேஷ்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க, இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனோடனே பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா, நாடாளுமன்றமா இருந்தாலும் சரி, பிரதமர் இல்லமா இருந்தாலும் சரி அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா சூறையாடப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முன்னாடி அந்த பங்களாதேஷனுடைய தந்தையா இருந்த முஷ்ஃபிகுர் ரஹ்மான் இருக்கார் இல்லையா, அவருடைய சிலைகள் உட்பட ஷேக் ஹசீனாவின் உள்ளாடைகள் உட்பட பார்த்தோம் அப்படின்னா அவங்க இருந்த இடம் இருக்கு இல்லையா, பிரதமர் இல்லம் இருக்கு இல்லையா, அங்கே கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. அவங்களுடைய ஆடைகள் உட்பட எல்லாமே தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஷேக் ஹசீனா இருந்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இருக்காங்க இல்லையா, இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு பக்கபலமாக வந்துட்டு பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாடு இருந்துச்சு. இப்போ ஷேக் ஹசீனா லண்டனுக்கு போகிறதுக்கான முயற்சிகள் அப்படின்றத ஈடுபட்டிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஷேக் ஹசீனாவுடைய அரசியல் பரம எதிரியான கலிதா ஜியா அப்படின்றவங்களை வந்துட்டு ஷேக் ஹசீனா வீட்டு காவலில் வச்சிருந்தாங்க பல வழக்குகள்ல. ஸோ இப்போ வந்துட்டு கலிதா ஜியா தான் இந்த திட்டங்கள் அப்படின்றத திட்டி இந்த சூழ்ச்சி அப்படின்றத ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னும் சர்வதேச அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. இப்போ ஷேக் ஹசீனா இல்லாததுனால ஜெனரல் வக்கார் இருக்கார் இல்லையா, அவர் கலிதா ஜியாவோட சேர்ந்துட்டு மறுபடியும் கலிதா ஜியாவை ஆட்சிக்கு கொண்டு வரதுக்கான வேலைகள் நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ என்ன நடக்க போகுது, அடுத்து பங்களாதேஷ்ல அடுத்த நகர்வு என்ன, ஷேக் ஹசீனா என்ன ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட்
அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தரேன். பை பை.